நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரிக்கு கொஞ்சம் இல்லைங்க நிறையவே கொழுப்பு ஏற்று இருக்குது. அவள் கொழுப்பெல்லாம் அடக்கணுன்னா அதுக்கு நம்ம மல்லியால் மட்டும்தான் முடியும். ஏன்டா சுடரிக்கு நிறைய கொழுப்பு ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரி இருந்துன்னு ஒரு பக்கம் ரேணுகாவை நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரேணுகாவோட வாழ்க்கையை வாழ்ந்துடணும், விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்துடணும், ஒரு பக்கம் நம்ம மல்லியோட வாழ்க்கையை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காங்க. காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரேணுகா மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து தஞ்சாடைஞ்சாங்க. தஞ்சாடைஞ்ச அமைதியாக இருந்துன்னு அப்படியே இருந்துடலாமா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ விஜய் அடைஞ்சு மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் ஒரு இழிவான கேவலமான செயலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ எந்த செயலானா செய், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன், எதுக்காகவும் என் விஜய் நான் விட்டு தர மாட்டேன், விஜய் என்னை விட்டு போகிற ஆளும் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு விட்டு போகிற ஆளும் அவர் இல்லை. ஏன்னா என்கிட்ட பல டைம் பல விஷயத்தில் சண்டை வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே பிரிவு ஏற்பட்டுக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் 2 பேரையும் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்களை விட்டு தரல. தவறான விஷயம் நிறையவே அவர் புரிஞ்சுக்கிட்டே என்னை வெறுத்தார். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவரோட தவறை அவர் புரிஞ்சுட்டு என்ன திரும்ப வந்து ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கு மேலே அந்த மாதிரி தவறுகள் என்ன அவர் வாழ்க்கையில் நடந்தாலும் என்ன அவர் எப்போவுமே பிரிய மாட்டார், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் வந்து தேவையில்லாமல் போய் சண்டை போட்டு என் டைமை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீ இப்போ அவர் கூட பெங்களூர் போகணுன்னு ஆசைப்பட்றப்போ கண்டிப்பாக நான் எந்த ஒரு தொல்லையும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல நான் தான் இருப்பேன், நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மனோர் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் அன்னபூர்ணி எல்லாருமே ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்காங்க. இவ எல்லையை தொடர்றதுக்கு என்ன கேவலமான வேலைனாலும் செய்வா, இவ கொட்ட கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும், இல்லை மல்லியோட வாழ்க்கையை பறிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் நம்ம மனோரும் பேசினு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ரேணுகா எப்படி, அதாவது சுடரி என்கிற ரேணுகா எப்படி விஜய் கூட ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்ற விஷயத்த நானும் பார்க்குறேன், அவள் முடிஞ்சால் போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதா, இவங்க நினைக்கிறது தான் நடக்குமா, இவங்க சொல்கிறது தான் வேதவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடா ஆமாங்க, இவங்க சொல்கிறதா வேதவாக்கு, இவங்க சொல்கிறதா தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சுடரி எதிர்பார்க்காத இன்னொரு அடி அவங்களுக்கு அடி மேலே அடி விழுது. அவங்க அந்த அடியை தாங்குவாங்களா, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா நானும் பெங்களூர் வரேன், எனக்கு லீவு தானே, நானும் மல்லியம்மா வரேங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கதிரேசன் வந்து ரேணுகாவை நியூ இயர் பிறந்திருக்கு வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. சுடரியெல்லாம் அந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு பக்கம் வாய முடின்னு சைலண்ட்டாக போயிடுறாங்க. கதிரேசன் தான் இப்போ ஒரு பக்கம் நான் அப்பாவா ஆதரவாக இருக்கிறது, அவரையும் விட்டுட்டா லாஸ்ட்டில் நம்ம அதோ கதி தான், அதனால் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கூட அங்கே கிளம்பிடுறாங்க. கிளம்புனோட மட்டும் இல்லாமல் அவங்க போகிற வழி எல்லாமே புலம்புலே ஒரு பக்கம் அவன் கூட போகிறான். எனக்கு ஏன்ப்பா கல்யாணம் ஆகிட்டு எனக்காக அவர் காத்துன்னு இருக்க மாட்டாரா, என்னை விட்டுட்டு எதுக்கு அந்த மல்லியை கல்யாணம் பண்ணார், எனக்கு அந்த மல்லியை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு விஜய் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ பிடிச்ச வாழ்க்கை நீயே ஏற்றுக்கிட்டு போனதாம்மா, இப்போ நீ புலம்பனாலும் இது பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. 6 வருஷமாம்மா இந்த உங்கள் குழந்தைக்காக நான் எவ்வளவோ போராடினேன், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு நடந்த ஒரு விபரீதம், இதுக்கும் மாப்பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ற விஷயம் புரிஞ்சுக்காமல் நான் ரொம்பவே அவரை கஷ்டப்படுத்திட்டேன். வாழ்க்கையில் படுத்தக்கூடாத கஷ்டத்தெல்லாம் அவருக்கு படுத்திட்டேன். தான் பொண்ணை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைன்னு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவரை நான் கொடுமைப்படுத்தினேன். இந்த அளவுக்கெல்லாம் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை கஷ்டப்படுறதுக்கு என்னால் சத்தியமாக எப்படி எனக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்று சுத்தமாக புரியல. அதனால் இதுக்கப்புறமாவது நான் என் வாழ்க்கையில் என்னை திருத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துமா நான் அப்டேட் பண்ணி வந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கேன். நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயத்தை தாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயம் மறுபக்கம் மல்லி வெண்பா இவங்க எல்லாரும் சந்தோஷமாக ட்ராவலில் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜய் உங்கள்கிட்ட இருக்க முடியல, வாங்க விஜய் வாங்க விஜய்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இது சரியான டாக்ஸிக்கோவாக இருக்கா, இதே மாதிரி இருந்தால் நம்ம லைஃப் என்ன ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை அப்படியே சும்மா சடன்லி கட் பண்ணி விடணும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த யோசிக்க வராங்க. ஏன்னா இவரோட பொண்ணோட வாழ்க்கை தான் இவருக்கும் முக்கியம். இப்போ மல்லி மேலே காதல் வந்துருச்சு, ரேணுகா மேலே 0% காதல் ஆயிடுச்சு. அதனால் இவங்க 2 பேருக்கு இடையே இருந்த காதல் எல்லாமே
இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டாக்ஸிக்காக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேசவும் முடியாது. இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை தான் நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் போயிட்டு இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா என் பொண்ணு வரனாலுமே என் பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கு ஒன்று, என் பொண்ணை கூட்டின்னு போனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, உன் வாழ்க்கையில் என் பொண்ணை என்கிட்டருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் என் பொண்ணே என்கிட்ட இல்லாமல் பண்ணேன், இப்போ என் பொண்ணு திரும்ப வரன்றால கூட்டு அவளை வச்சு சந்தோஷமாக வாழலாம்ல, மல்லிக்கு ஏதோ ஒரு காசை கொடுத்தா அவளை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகவும் ஆவேசத்தோடையும் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி விஜய் கேட்கல. விஜய் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும், என் மேலே எந்த தப்பு இல்லை, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிருக்கேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் உங்களோட புரியாத புதிருக்கு நான் இந்த இடத்துல விட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.